ஆடி கும்மாயம் செய்யறதுக்கு 1 கப் கருப்புளுந்து, 1/4 கப் பாசிப்பருப்பு, பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில கருப்புளுந்து 1 கப் சேர்த்து வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து கொட்டிக்கலாம். 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்க்கறது உளுந்து வறுக்கிறப்ப செவந்துருச்சான்னு பாக்குறதுக்காக. அடுத்து 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் பச்சரிசி தனித்தனியா கடாயில சேர்த்து நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு ஒரு சல்லடையில சேர்த்து மாவு கட்டி இல்லாம இந்த மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல 1 கப் மாவுக்கு 3 பங்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க. வேலை கட்டி படுற மாதிரி இருந்துச்சுன்னா பாத்திரத்துல ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சல்லடையில வடிகட்டி கூட நீங்க கட்டிய கரைச்சிக்கலாம். 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். லோ ஃபிளேம்ல வச்சே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லேசா கட்டி ஆனோன்னா கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து கடாயில ஒட்டுறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மாவோட பச்சை வாசனை போய் இந்த மாதிரி ஒட்டாம வந்தோடனே எடுத்து வச்சு பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அதே சமயம் இது உடம்புக்கு ரொம்பவே சத்தானது.